அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஜோதிடத்திலே 27 நட்சத்திரங்கள் இருந்தாலுமே ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் மகாலட்சுமியின் பரிபூரண அருளையும் நரசிம்மமூர்த்தியின் அனுகிரகத்தையும் ஒரு சேர பெற்ற மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம்னா அது சுவாதி நட்சத்திரம்தான். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுதந்திர பறவை. அவங்கள யாராலும் அடக்கவே முடியாது. அதே நேரத்தில் அவங்க மனசு தங்கம்னு சொல்லணுங்க. சுவாதி நட்சத்திரத்தோட பொதுவான குணநலன்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாதி நட்சத்திரங்கிறது ஆகாயத்தில் தனித்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். காற்று ராசியான துலாம் ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான். ராசி அதிபதி சுக்கிரன். சுதந்திர விரும்பி இவங்களுக்கு யாராவது அதிகாரம் பண்ணாங்க அப்படின்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. என் வழியே தனி வழி அப்படின்னு சுயசார்போடு வாழணுன்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க. சொல்லாற்றலும் சாதுரியமும் இவங்களுக்கு அதிகங்க. பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். எப்போவுமே 4 பேரை தான் வசப்படுத்துகிற திறமை இவங்களுக்கு பிறவிலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒன்று. அன்பும் இரக்கமும் கொண்டவங்க. வெளிப்பார்வைக்கு இவங்க கண்டிப்பானவங்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே மென்மையான மனசு படைத்தவங்க. யாராவது கஷ்டப்படுறத பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே இறங்கி போய் உதவி செய்யக்கூடிய மனம் கொண்டவங்க. தொழில் முனைவோர் இவங்க. மற்றவங்க கிட்ட வேலை செய்கிறத விட சொந்தமாக தொழில் பண்ணி 4 பேருக்கு வேலை கொடுக்குற யோகம் இவங்களுக்கு அதிகம். வியாபாரம், மார்க்கெட்டிங், கலைத்துறை, அரசியல், ஆலோசனை குழுக்களில் இவங்க கொடி கட்டி பறப்பாங்க. நிதானமும் நெறியும் கொண்டவங்க. நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லணும் இவங்களை. பொய் பித்தலாட்டம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் கோபம் வந்துருச்சு அப்படின்னா புயல் மாதிரி இருக்கும். அடுத்த கணமே ஆனால் அமைதியாகிடுவாங்க. ராகு பகவான அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் 2வது நட்சத்திரமாக வர்றது தான் இந்த சுவாதி நட்சத்திரம். இவங்க மற்றவங்கள வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு இளம தோற்றமும் அழகும் கொண்டிருப்பாங்க. எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. பல துறைகள் சம்மந்தப்பட்ட நூல்களை படிக்கிறதுல இவங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்கும். அது காரணமாகவே பல துறைகளையும் இவங்க விவாதிக்கக்கூடிய திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க. பல நூல்களையும் பல துறைகளையும் படிச்சிருந்தாலும் கூட இவங்க தன்னடக்கத்தோடு இருப்பாங்க. தெய்வ நம்பிக்கை இவங்களுக்கு ரொம்பவே அதிகம். தெய்வ அனுகிரகம் எப்போவுமே இவங்களுக்கு பூரணமாக இருக்கும். உதவின்னு வரவங்களுக்கு இவங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக இவங்க செய்வாங்க. எதுலேயுமே அவசரப்பட்டு முடிவெடுக்கவே மாட்டாங்க. அரசாங்கத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க நட்பை இவங்க பெற்றிருப்பாங்க. எந்த சூழ்நிலையுமே ஒழுக்கம் தவறவே மாட்டாங்க. எடுத்துக்கிட்ட காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணுங்கிற கங்கணம் கட்டிட்டு வேலை செய்வாங்க. பலர் கூடி இருக்கக்கூடிய இடத்துல தனித்துவத்தோடு இவங்க தெரிவாங்க. தனியாக இவங்களை எப்படின்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். நீதி நேர்மையோடு நடந்துக்குவாங்க. மற்றவங்க யாராவது ஏதாவது ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பார்த்து தான் நடந்துக்குவாங்க. எங்கேயுமே எப்போவுமே இவங்க சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. கலைகளை ரசிக்கிறதுல ஆர்வம் அதிகம் இவங்களுக்கு. நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் கூட மன உறுதியை இவங்க இழக்கவே மாட்டாங்க. தன்மானத்துக்கும் சுயகௌரவத்துக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. சின்னதாக ஒரு இழுக்கு அதுக்கு வருது அப்படின்னா கூட இவங்க கொதிச்சு எழுவாங்க. தாங்கவே மாட்டாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சாமர்த்தியமாக அதை தீர்த்துருவாங்க. மனைவி பிள்ளைகளோட அதிக அன்பு இவங்க செலுத்துவாங்க. பெரியவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்குவாங்க. வயசானது அப்புறம் கூட விளையாட்டு பிள்ளையாகவே இவங்க நடந்துக்குவாங்க. குழந்தைகளோடு இருக்கவே இவங்க அதிகம் விரும்புவாங்க. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ள குழந்தைகளை கூட கவர்ந்துருவாங்க. பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக இரவு பகல் பார்க்காம உழைப்பாங்க. உறவினர்கள்கிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க. சுவையான உணவு வகைகளை ரசித்து சாப்பிடக்கூடியவங்க. இவங்க சுதந்திரத்தில் வெளிநபர்களை தலையிடுறத எப்போவுமே அனுமதிக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் துணைவியாரோட அபிப்பிராயத்தை கேட்டுட்டு ஆலோசனை கேட்டுட்டு தான் செய்வாங்க. அப்புறம் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் மாதத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அவங்க நேர்மையானவங்க. ஆன்மீக சிந்தனை இவங்களுக்கு அதிகம் இருக்குங்க. இவங்களுக்கு குருவோட பார்வை நவாம்சத்தில் கிடைக்கிறதால நல்ல அறிவுரைகளை வழங்கி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இவங்க இருப்பாங்க. இவங்க ஒரு லட்சியவாதி. எதையுமே சட்டப்படி தர்மப்படி செய்யணும்னு நினைப்பாங்க. கல்வி, எழுத்து, போதனை, சட்டத்துறைகளில் இவங்க பிரகாசிப்பாங்கன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இளம காலத்தில் சில போராட்டங்கள்லாம் நிறையா சந்திச்சிருப்பாங்க. 30 வயசுக்கு அப்புறம் தான் நிலையான செல்வமும் கௌரவமும் தேடி வரும் இவங்களுக்கு. இவங்களோட பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம். அது கொஞ்சம் அதிகம் அவங்களுக்கு. தான் நினச்சது தான் சரின்னு சாதிப்பாங்க. இவங்களுக்கு மன உறுதி ரொம்ப அதிகம். துணிச்சலோடு செயல்படுவாங்க. அறிவு கூர்மை அதிகம் இவங்களுக்கு. இவங்க எப்போவுமே கனவுலகத்திலேயே இருப்பாங்க. பெரிய மனுஷங்களோட நட்பை பெறுறதுல ஆர்வம் இவங்களுக்கு அதிகம்.
நிறைய படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். பல பட்டங்களை பெற்று பிரகாசிப்பாங்க. எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் கொஞ்சம் கூட கர்வங்கிறது இவங்களுக்கு இருக்காது. தன்னடக்கத்தோடு தான் இருப்பாங்க. எப்போவுமே எளிமையான அமைதியான வாழ்க்கை வாழணும்னு விரும்புவாங்க. உதவி கேட்டு வரவங்களுக்கு முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக இவங்க செய்வாங்க. சின்னவங்க கிட்டேயும் மரியாதையோடு பழகுவாங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். விவாதம் வந்துருச்சு அப்படின்னா வெற்றி இவங்களுக்கு தான் சொல்லணும். அந்த மாதிரி பேசி வாதாடுவாங்க. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றணுங்கிற துடிப்பு இவங்களுக்கு இருக்கும். தன்மானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. இவங்களோட வாழ்க்கையில் எதையுமே சும்மா பெறவே முடியாது. இவங்க உழைப்பால் மட்டும்தான் உச்சிக்கு போவாங்க. நடைமுறை சாத்தியமான மனுஷங்க இவங்க. ஆடம்பரத்தை விட சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இரும்பு, கட்டிடம், ரியல் எஸ்டேட், நிர்வாகத்துறை இதில் எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது இவங்களுக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமான வளர்ச்சி தான் இவங்களுக்கு இருக்கும். 35 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே சொந்த வீடு, வாகன யோகம் இவங்களுக்கு அமையும். இவங்களோட பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் மற்றும் எதையுமே அளவுக்கு அதிகமாக யோசித்து கவலைப்படக்கூடிய குணம். இவங்க எல்லா தரப்பு மனுஷங்களுக்கும் எந்த பேதமும் பார்க்காம அன்பு செலுத்தி பழகக்கூடியவங்க. இவங்களோட நடைமுறை மற்றும் அணுகுமுறையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்க கிட்டேருந்து மாறுபட்டிருக்கும். அதனால் எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையுமே இருந்தாலும் இவங்க தனித்து தெரிவாங்க. தெய்வ பக்தி இவங்களுக்கு அதிகம். எந்த செயல்லையுமே தெய்வ அனுகிரகத்தை நம்பி கண்டிப்பாக இவங்க ஈடுபடுவாங்க. அது காரணமாக காரியத்தில் வெற்றியும் பெறுவாங்க. தாய் தந்தையை கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியோட போற்றி பாதுகாக்கிறவங்களாக இவங்க இருப்பாங்க. மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. உடன் பிறந்தவர்களை அன்போடு அரவணைச்சு போவாங்க. எதிரிகளை எளிதில் அடையாளம் கண்டுருவாங்க. விளையாட்டுகளில் கலந்துக்கிட்டு வெற்றியும் பெறுவாங்க. தவறு செஞ்சவங்கள தட்டி கேட்க இவங்க தயங்கவே மாட்டாங்க. சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ராகுவோட பூர்ண ஆதிக்கமும் கும்பத்தின் ஆராய்ச்சி குணமும் சேர்ந்து இவங்க வித்தியாசமான சிந்தனையும் இருப்பாங்க. வெளிப்படைத்தன்மை, சமூக சேவை, புது கண்டுபிடிப்பு மீது இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம். ஐடி, ஆராய்ச்சி, மார்க்கெட்டிங், வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக பெரிய யோகம் இவங்க அடைவாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பணவரவு, எதிர்பாராத லக்கு, வெளிநாட்டு யோகம் இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இவங்களோட பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களை குருட்டுத்தனமாக நம்பி ஏமாறுறது. நட்பை தேர்ந்தெடுக்கிறதுல கவனம் செலுத்தணும். இவங்க குடும்பத்தார் மேலே அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்க எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. இவங்க குடும்பம் ஒழுக்கமாகவும் நேர்மையோடையும் நடந்துக்கிட்டு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை ஒட்டியும் வெட்டியும் பேசுகிறதுல வல்லவங்கன்னு இவங்கள சொல்லலாம். அடிக்கடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டு இவங்க வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும். விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிறதுல இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். மற்றவங்க செஞ்ச உதவியை எப்போவுமே இவங்க மறக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிரதியுபகாரம் செய்வாங்க. எதுலேயுமே போட்டி இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் திருமணம் செஞ்சுக்கணுங்கிறதுல இவங்க உறுதியாக இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்பவே இரக்க குணம் உள்ளவங்க. கலைநயம் மிக்கவங்கன்னு இவங்கள சொல்லலாம். இவங்க சங்கீதம், ஓவியம், நடிப்பு, டிசைனிங், மருத்துவம் இல்லது ஆன்மீகத்துறையில் ஜொலிப்பாங்க. மற்றவங்களோட உணர்வுகளுக்கு இவங்க அதிகம் மதிப்பு கொடுப்பாங்க. இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறத விட புகழும் அமைதியும் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் மகாலட்சுமியின் அருளால் பணத்துக்கு என்றைக்குமே தட்டுப்பாடே இவங்களுக்கு வராது. இவங்களோட பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமான உணர்ச்சி வசப்படுறது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இவங்க தாயார்கிட்ட ரொம்ப பாசம் கொண்டிருப்பாங்க. குழந்தை பருவத்தில் எப்போவுமே தாயோட பக்கத்துலேயே இருக்கணும்னு விரும்பியிருப்பாங்க. மற்றவங்க கிட்ட அதிக உரிமை எடுத்துக்குவாங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் தான் நினைக்கிறது தான் சரின்னு பிடிவாதமாக இருப்பாங்க. ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க. தெய்வ பணிகளுக்கு முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக இவங்க செய்வாங்க. குடும்பத்தாரோட எதிர்காலத்துக்காக சொத்து சேர்க்கணும்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. தன்னை யாருமே சரியாக புரிஞ்சுக்கலையேங்கிற எண்ணம் இவங்களுக்கு அடிக்கடி ஆதங்கத்தை கொடுக்கும். வீடு நிறைய விருந்தினர்கள் இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சிலர் அதிகம் உழைக்காமலேயே வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படணும்னு நினைப்பாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருப்பாங்க. அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர விரும்புவாங்க. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை, சந்தன நிறம் மற்றும் வெளிர் நீலம். இந்த நிறங்கள் உங்கள் சுக்கிரன் மற்றும் ராகுவின் ஆற்றலை சமன் செஞ்சு மன அமைதியையும்
காரிய வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு மற்றும் கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4, 5, 6 மற்றும் கூட்டுத்தொகை 4, 5 வரக்கூடிய எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்குது. முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, புதன் மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு உகந்த நாட்கள்னு சொல்லலாம். நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு. சுவாதி நட்சத்திரம் தோன்றியதே ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி அவதரித்த தருணத்தில் தான். அதனால் பிரதி சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை அப்படின்னா செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகள்லையோ ஸ்ரீ நரசிம்மருக்கு பானகம் இல்லை அப்படின்னா துளசி மாலை இட்டு வழிபாடு பண்ணுறது உங்களோட கடன் பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, பயம் இதிலிருந்து உங்களை காக்கும். அடுத்ததாக மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் வைத்தி கனகதார ஸ்தோத்திரம் கேட்டு இல்லை அப்படின்னா படித்து வழிபட உங்களுக்கு செல்வ வளம் பெருகக்கூடியதாக இருக்குங்க. ராகு கால தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது காரிய தடைகள்லாம் உடைஞ்சு போகுங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க சுவாதி நட்சத்திர நாளில் முதியோர்களுக்கோ இல்லை அப்படின்னா இயலாதவர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச தானம் செய்யலாம். தயிர் சாதம் தானம் கொடுக்கலாம். நீங்கள் போக வேண்டிய புண்ணியஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சுதர்சன நரசிம்மர் திருக்கோயில். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களோட வாழ்நாளில் தவற விடாமல் தரிசிக்க வேண்டிய முதன்மை ஸ்தலம் அது. அடுத்ததாக திருப்போரூர் முருகன் கோயில் திருநாகேஸ்வரத்தில் இருக்குது. ராகு தோஷம் விலகவும் நாகதோஷங்கள் அகலவும் திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலம் போயிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயில். துலாம் ராசிக்குரிய முதன்மை தலமான ஸ்ரீரங்கத்தில் சுக்கிரனோட பூரண அருள் கிடைக்க வழிபாடு செய்கிறது யோகத்தை தரும். உங்களுக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது ஏன் பிடிச்சிருக்கு என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைப்படி தொழில் மற்றும் சமூக ரீதியாக நல்ல உயர்வும் அதே நேரத்தில் நிதி மற்றும் ஆரோக்கியத்தில் சில கவனமும் தேவைப்படும் மாதமாக அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் குரு பகவான் பலமாக இருக்கிறதால தொழிலில் புது பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரப்போகுது. சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கையால் சமூகத்தில் நல்ல பேரும் வேலையில் நல்ல அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். தனவரவு மற்றும் செலவுகளை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வருமானம் நல்லா இருந்தாலும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் இல்லை அப்படின்னா எதிர்பாராத விரயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. 5ல் ராகு இருக்கிறதால கடன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா புது முதலீடுகளில் அவசரம் காட்டுறதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். குடும்பம் மற்றும் உறவுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா 9ஆம் பாவத்தில் செவ்வாய் பயணிக்கிறதால குடும்பத்தாரோட கூட்டு தொழிலையும் சிறு விவாதங்களும் வரலாம். கவனமாக இருங்க. பொறுமையை கையாளுறது உறவுகளை சீராக வச்சுருக்க உதவும். உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறது எதிரிகளை வெல்லவும் பெரிய உடல்நல பாதிப்புகள் வராமையும் உங்களை பாதுகாக்க உதவும். இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையால் வேலைபளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். போதிய ஓய்வு உங்களுக்கு ரொம்ப அவசியம். மாத பிற்பாதியில் 11ல் சூரியன் சஞ்சரிக்கிறது அரசு வழியிலான காரியங்களில் உங்களுக்கு வெற்றியையும் மேலதிகாரிகளோட முழுமையான ஆதரவையும் பெற்றுத்தரும். பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை 11ல் கேது மற்றும் மாத பிற்பாதியில் அங்கு வரக்கூடிய சூரியன் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவையும் தொழில் ரீதியான லாபத்தையும் கொடுக்க போகிறாரு. 5ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறதால பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். பிள்ளைகளோட கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அல்லது துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதும் வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாத்தி வணங்குறதும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை உங்களுக்கு முழுமையான வெற்றியான மாதமாக மாற்றும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களோட எதிரிகளை அடியோட வீழ்த்த போகிறாரு. தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள்லாம் விலக போகுது. 10ல் குரு உச்சமாக இருக்கிறதால வேலையில் சுமை அதிகமாக இருந்தாலும் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் சம்பள உயர்வும் இல்லை அப்படின்னா புது வேலை வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். மாத பிற்பாதியில் சூரியன் லாபஸ்தானத்தில் வர்றதால நிதி நெருக்கடிகள்லாம் விலகி கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சியோட மன அமைதியும் நிறைஞ்ச மாதமாக தான் இருக்க போகுது. கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை நீங்கி புரிதலை அதிகரிக்க போகுது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் நகைகள்லாம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. நீண்ட நாளாக இருந்த உடல்நல குறைபாடுகள் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானமான
5ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதால குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குதேங்கிற மனக்கவலை வரலாம். ஆனால் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவானின் பார்வை சாதகமாக இருக்கிறதால மருத்துவ ஆலோசனைகளையும் ஆன்மீக பரிகாரங்களையும் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதத்தில் ரொம்ப தூர பயணங்களை தவிர்க்கணும். ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்றதுல ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். திருமண யோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கலவையான பலன்கள் தான் தரப்போகுது. 5ல் ராகு இருக்கிறதால காதல் திருமண முயற்சிகளில் சில குழப்பங்களோ இல்லை அப்படின்னா பெற்றோர் தரப்பில் தாமதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையை காக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லது. பெற்றோரால் நிச்சயிக்கப்படக்கூடிய வரன்களுக்கு குருவின் அருள் இருக்கிறதால மாத பிற்பாதியில் நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்தும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் குடும்ப பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுக்கும். நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக எச்சரிக்கையாக நீங்கள் இருந்தே ஆகணும். பண விஷயங்கள் மற்றும் ஜாமீன். நண்பர்களுக்கோ இல்லை அப்படின்னா உறவினர்களுக்கோ கடன் வாங்கி தர்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் முற்றிலுமாக நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். பிள்ளைகளோட விஷயத்தில் பிள்ளைகளோட சேர்க்கை மற்றும் கல்வியில் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்தணும். அவங்களோட கோவப்படாமல் அன்பாக பேசுகிறது ரொம்ப நல்லது. முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை இல்லை அப்படின்னா புது தொழில்களில் பெரிய தொகையை முதலீடு செய்வதற்கு முன் அனுபவம் உள்ளவங்க கிட்ட ஆலோசனை கேட்குறது ரொம்ப நல்லது. இந்த ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்ட தேதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 6, 12, 14, 15, 21, 23 மற்றும் 24 இந்த தேதிகளில் புது முயற்சிகளில் நீங்கள் தொடங்கலாம். காரிய சித்தி கண்டிப்பாக கிடைக்கும். பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் துர்கை அம்மனுக்கு இல்லை அப்படின்னா மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் தடைகளை அனைத்தையும் விலக்கி வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரும். புது வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் கிடைக்கும். மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்குது. உங்களோட 6ஆம் வீடான கடன், நோய், எதிரி ஸ்தானத்தில் சனி பகவான் பலமாக அமர்ந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கு ஏற்ற நல்ல சம்பளத்தோட கூடிய புது வேலை வாய்ப்பு தேடி வரும். அதனால் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நேர்முக தேர்வுகளில் தைரியமாக நீங்கள் பங்கேற்கலாம். வெற்றி உங்களை கண்டிப்பாக தேடி வரும். வேலையை மாற்ற நினைக்கிறவங்க புது வேலைக்கான ஆர்டர் லெட்டர் கைக்கு வந்ததுக்கப்புறம் பழைய வேலையை ராஜினாமா செய்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானதும் கூட. புது முதலீடு இந்த ஆகஸ்ட் மாதம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் கேது மற்றும் ஆகஸ்ட் 17க்கு மேலே சூரியன் வலுவாக அமர்றது தொழில் லாபத்தை தரும். ஆனால் 5ஆம் வீட்டு ராகு சஞ்சரிக்கிறதால அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட், தங்கம், நிலையான சொத்துக்கள் மற்றும் அரசு சார்ந்த தொழில்கள் திட்டங்களில் முதலீடு செய்கிறது உங்களுக்கு சிறந்த லாபத்தை தரும். நீங்கள் பங்கு சந்தை, கிரிப்டோ கரன்சி மற்றும் குறுகிய காலத்தில் அதிக லாபம் தருவதாக சொல்லக்கூடிய குவிக் மணி திட்டங்களில் பெரிய தொகையை முதலீடு செய்கிறத நீங்கள் தவிர்க்கணும். புது தொழில் தொடங்க நினைக்கிறவங்க உங்கள் பெயருக்கு பதிலாக குடும்ப உறுப்பினர்கள் பேரில் தொடங்குறது இல்லை அப்படின்னா அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனை கேட்டு நிதானமாக முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்து அதிபதி மற்றும் 11ஆம் இடத்து தொடர்புகள் சாதகமாக இருக்கிறதால, ராகுவின் ஆதிக்கம் 5ல் இருக்கிறதாலும் தூரதேச பயணங்கள் உங்களுக்கு மாபெரும் திருப்பு முனையை தரக்கூடியதாக அமையும். வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு, மேல் படிப்பு படிக்கணும்னு முயற்சிக்கிறவங்களுக்கு விசா தொடர்பான தடைகள்லாம் விலகி நல்ல செய்தி தேடி வரும். ஏற்கனவே வெளிநாட்டு நிறுவனங்களோட பணிபுரிகிறவங்களுக்கு நிறுவனத்தோட செலவிலேயே வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா ஆன்சைட் வாய்ப்புகள் கைக்கூடி வரப்போகுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு புது வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள்லாம் கிடச்சி வியாபாரம் பல மடங்காக பெருக போகுது. வெற்றி பெற நீங்கள் எளிய பரிகாரமாக உங்கள் காரிய தடைகளை நீக்கி புது வேலை இல்லை அப்படின்னா தொழில் முதலீடுகளில் வெற்றி பெற சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் இல்லை அப்படின்னா துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. தந்தையுடனான உறவு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அப்பாவுடனான உறவு ரொம்பவே பலமாகவும் பெருமைப்படும் விதமாகவும் அமையப்போகுது. அப்பாவோட இணைஞ்சு செய்யக்கூடிய கூட்டு தொழில்கள் மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு தரும். தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா மாத பிற்பாதியில் உங்களுக்கு சாதகமான முடிவை தரும்.
தந்தையோட ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகளில் நீங்கி அவர் சுறுசுறுப்பாக இருக்க போகிறார். அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு காரிய சித்தியை தரக்கூடியதாக இருக்கும். தாயாருடனான உறவு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. தாயாரை குறிக்கக்கூடிய மாத்ருஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான சூழலையே ஏற்படுத்துது. அம்மாவோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் மன அழுத்தத்தை போக்க அம்மாவோட ஆறுதலான பேச்சுக்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, வீட்டை சீரமைக்கிறது மாதிரியான விஷயங்களில் தாயாரோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. நீங்கள் அம்மாவோட உடல்நிலையில் குறிப்பாக ரத்த அழுத்தம், கால்வலி, இல்லை அப்படின்னா சோர்வு, சின்ன அளவிலான அசௌகரியங்கள்லாம் வரலாம். ஆனால் அவங்களோட ஆரோக்கியத்தில் தகுந்த கவனமும் மருத்துவ ஆலோசனையும் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகளோட உறவு இந்த மாதம் கொஞ்சம் நிதானமும் விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப அவசியம். இளைய சகோதரர்களை குறிக்கும் 3ஆம் இடத்து அதிபதியின் நிலை மற்றும் பூர்வ புண்ணியத்தில் ராகுவின் சஞ்சாரம் சில சலசலப்புகளை தரலாம். உடன் பிறந்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லது. சின்ன விஷயம் கூட பெரிய வாக்குவாதமாக மாற வாய்ப்பு இருக்குது. சகோதர வழியில் பண பரிவர்த்தனைகள், இல்லை அப்படின்னா கடன் கொடுக்கறது வாங்கிறது மாதிரியான விஷயங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப அமைதியை அது காக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் மாத பிற்பாதியில் சில நன்மைகளும் எதிர்பாராத உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மூலமாக, கோபத்தை குறைக்கிறது மூலமாக உடன் பிறந்தவங்களுடனான பாசம் பிணைப்பை நீங்கள் தக்க வச்சு கொள்ள முடியும். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள்லாம் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும் விதமாக உங்களுக்கு அமையும். பிள்ளைகள் நலனில் நீங்கள் அக்கறை காட்ட போகிறீங்க. விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அடுத்தவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறீங்க. மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது. வீண் கவலை நீங்க போகுது. தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடிய போகுது. வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படும். பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் சப்த கன்னியரை அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வம் சேரும், செல்வாக்கு உயரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.